நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 10ஆம் வகுப்பு இயல் 8 இலக்கணம் பா வகை அலகிடுதல். 9ஆம் வகுப்புல யாப்பிலக்கணம் அப்படின்றத பற்றி நீங்கள் விரிவாக படிச்சிருந்திருப்பீங்க. நினைவுபடுத்தி பாருங்க. எதுக்காக யாப்பிலக்கணம் பயன்படுது? ஆமாம், கவிதை இயற்றக்கூடிய முறைகளை பற்றி சொல்வது தான் இந்த யாப்பிலக்கணம். சரி, இந்த யாப்பிலக்கணத்தில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 6 உறுப்புகள் இருக்குது. என்னென்ன உறுப்புகள்? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இந்த 6 உறுப்புகளை பற்றியும் அதனுடைய வகைகளை பற்றியும் நீங்கள் 9ஆம் வகுப்பில் விரிவாக படிச்சிருந்திருப்பீங்க. இப்போ நம்ம பா வகைகளை பற்றியும் அலகிடுதல் பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம இப்போ இலக்கணத்துக்குள்ளே போகலாம். நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த வேட்டைக்காரன் அப்படின்ற ஒரு படத்தில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலை எழுதியிருப்பார். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இதே மாதிரி சூரியகாந்தி என்ற திரைப்படத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல், உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு ஓசையை பெற்று வருது. இந்த ஓசையை வைத்து பாக்களை கண்டறிய முடியும். பா அப்படின்னா பாடல், செய்யுள் அப்படின்னு பொருள் இருக்குது. இந்த பா எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகை. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. இந்த 4 வகை பாக்களும் இந்த ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவல் ஓசை. இது இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு ரொம்ப எளிதாகவும் இருக்கக்கூடியது. இதில் எந்த நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள். இதெல்லாம் சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. இதில் நிறைய நூல்கள் இந்த அகவல் ஓசையில், அதாவது ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டிருக்கும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இந்த காப்பியங்களும் அகவற்பாவால் இயற்றப்பட்ட நூல்கள். அடுத்தது கலிப்பா. கலிப்பாவினுடைய ஓசை துள்ளல் ஓசை. இந்த துள்ளல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையிலே நமக்கு பொருள் இருக்குது. துள்ளி குதிக்கிற மாதிரி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி. ஆமாம், செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. 8 தொகையில் ஒன்றான கலித்தொகை அப்படிங்கிற நூல் கலிப்பாவால் இயற்றப்பட்டது. அடுத்தது வஞ்சிப்பா. இதனுடைய ஓசை தூங்கல் ஓசை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்கல் ஓசை அப்படின்றது அடிதோறும் தொடர்ந்து செல்லாமல் சீர்தோறும் அங்கங்கே தொங்கிக்கிட்டு தாழ்ந்து ரொம்ப மென்மையாக ஒலிக்குது இல்லையா, அதுதான் தூங்கல் ஓசை. ஆசிரியர் வகுப்பறையில் செய்யுள் எழுதும்போது மட்டும் மனப்பாட பகுதி நம்மளுடைய புத்தகத்தில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா செய்யுள் எழுதுறதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறைப்படி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அதை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அது முற்றிலும் மாறிடும். அதனால தான் அது எப்படி இருக்குதோ அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த குறளை பாருங்க. உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெருந்தோர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இந்த திருக்குறள் எந்த பாவால் ஆனதுன்னு பார்த்தோம்? வெண்பாவால். அதாவது குறள் வெண்பாவால் இயற்றப்பட்டது தான் திருக்குறள் அப்படின்னு பார்த்தோம். சரி, இது குறள் வெண்பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு நாம் இப்போ இந்த வெண்பாவினுடைய பொது இலக்கணத்தை பார்க்கலாம். ஓசை. வெண்பாவினுடைய ஓசை என்னது? செப்பல் ஓசை பெற்று வரும். அடுத்தது அதனுடைய சீர் எப்படி வரும்னு சொல்கிறாங்க. ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாற்சீராகவும் வரும். அதாவது ஈற்று அடி 3 சீர்கள் கொண்டிருக்கும் சொல்கிறாங்க. இங்கே 3 சீர்கள் இருக்குதா? ஆமாம், இருக்குது. சரி, ஏனைய அடிகள் இங்கே மேலே முதல்ல எத்தனை சீர்கள் இருக்குது? 4 சீர்கள் இருக்குது. அப்போ இது வெண்பாவினுடைய பொது இலக்கணத்தில் அதனுடைய சீரை பெற்று வந்திருக்குது. அப்புறம் இதில் இயற்சீர்,
வெண்சீர் மட்டுமே பயின்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது தலை பாருங்க. இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த திருக்குறளை வந்து சீர் பிரிக்கணும். நீங்கள் 9ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க எப்படி சீர் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. குறில் தனித்து வந்தாலோ, குறில் தனித்து ஒற்றெடுத்து வந்தாலோ, நெடில் தனித்து வந்தாலோ, நெடில் தனித்து ஒற்றெடுத்து வந்தாலோ அது நேரசை எனப்படும். 2 குறில்கள் இணைந்து வந்தாலோ, 2 குறில்கள் இணைந்து ஒற்றெடுத்து வந்தாலோ, ஒரு குறில் ஒரு நெடில் இணைந்து வந்தாலோ, குறில் நெடில் இணைந்து ஒற்றெடுத்து வந்தாலோ அது நிறையசை எனப்படும். இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் இந்த சீருக்கு சீர் பிரிச்சிங்க அப்படின்னா அது இந்த மாதிரி வரும். இப்போ இந்த நிறை நிறை நேர் வந்தால் என்ன வாய்ப்பாடு? கருவிலங்காய். நேர் 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 வந்தால் தேமாங்காய். நேர் நேர் வந்தால் தேமா. நிறை நிறை நேர் வந்ததுன்னா கருவிலங்காய். அடுத்தது நேர் நிறை வந்தால் கூவிலம். நேர் நேர் வந்தால் தேமா. சரி, இந்த தலையில் எது மட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க? இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும் பயின்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த காய் முன் நேர் வந்தால் அது என்ன தலை? வெண்சீர் வெண்டலை. அடுத்தது காய் முன் நேர் இங்கேயும் வந்திருக்குது. அப்போது தலை வந்து இங்கேயும் வெண்சீர் வெண்டலை வந்திருக்குது. அடுத்தது மாமுன் நிறை, இது என்ன தலை? இயற்சீர் வெண்டலை. அடுத்தது காய் முன் நேர், இது வெண்சீர் வெண்டலை. அடுத்தது விலமுன் நேர், இது இயற்சீர் வெண்டலை. அடுத்தது மாமுன் நிறை, இது இயற்சீர் வெண்டலை. அப்போது இந்த திருக்குறள் வந்து இங்கே வெண்பாவினுடைய பொது இலக்கணத்தில் வரக்கூடிய தலைகளைத்தான் பெற்று வந்துள்ளது. வெண்சீர் வெண்டலை இயற்சீர் வெண்டலை மட்டும்தான் வந்திருக்குது. மற்ற எந்த தலைகளும் இங்கு வரவில்லை. அதுக்கப்புறம் இதனுடைய அடி வந்து பார்த்திங்கன்னா 2 அடியிலிருந்து 12 அடி வரை வரும். களிவெண்பா மட்டும்தான் 13 அடிக்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 2 அடியில் இருக்குது. அப்போ வெண்பாவினுடைய பொது இலக்கணம் இதில் வந்திருக்குது. அடுத்தது இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈற்றுச்சீர் வந்து நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்ற இந்த 4 வகை வாய்ப்பாட்டில் ஏதாவது ஒன்றை பெற்று முடியும். இந்த திருக்குறளில் பார்த்தீங்கன்னா உடைத்து அப்படின்ற கடைசி சீரில் நான் இங்கே நிறை மட்டும் போட்டிருக்கேன். இந்த தூவை வந்து நான் எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நேர் அப்படின்றதில் முடிஞ்சிருந்ததுன்னா அது நாள் அப்படின்ற வாய்ப்பாடை பெற்று வரும். நிறை அப்படின்றதில் முடிஞ்சிருந்தா அது மலரை பெற்று வரும். நேர்பு அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நிறைன்னு வந்திருக்குது. இந்த தூவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். அப்போ உகரம் ஏறி வந்தது அப்படின்னா நிறை வந்து நிறைபு அப்படின்னு வரும். அதுவே இங்கே நேர் அப்படின்ற வாய்ப்பாட்டில் வந்து இங்கே தூ இருந்தது அப்படின்னா அது நேர்புன்னு வரும். அப்போ இது நிறை, இந்த தூ உகரம் வந்ததுனால இது நிறைபு அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் பிறப்பு என்கின்ற இதை வந்து பெற்று முடிஞ்சிருக்குது. அதனால் இது வந்து வெண்பாவினுடைய பொது இலக்கணத்தை பெற்று வந்திருக்கிறதுனால இது வெண்பா வகையை வந்து சார்ந்தது. இந்த வெண்பாவினுடைய வகைகள் வந்து 5 வகை காணப்படுது. குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ருடை வெண்பா. நாம் இந்த அடிகள் வந்து பார்த்துருந்தோம். அதாவது வெண்பாவினுடைய அடி வந்து 2 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் வரும். களிவெண்பா மட்டும் 13 அடிக்கு மேலே வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த குறள் வெண்பா அப்படின்றது ஓரடி முக்கால், ஒரு அடியும் கீழே முக்காலும் இருக்குதா? அப்போ இது ஓரடி முக்கால். சிந்தியல் வெண்பா அப்படிங்கிறது ஈரடி முக்கால். நேரிசை வெண்பா அப்படிங்கிறது 3 அடி முக்கால். இன்னிசை வெண்பா அப்படிங்கிறது 3 அடி முக்கால். அதுவும் இந்த பக்ருடை வெண்பா மட்டும் பலவடி முக்கால் வரும். அதாவது 12 அடி வரைக்கும் வரும். அடுத்து நாம் இப்போ பார்க்கக்கூடியது ஆசிரியப்பாவினுடைய பொது இலக்கணம். ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவல் ஓசை. சீர் ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் வரும். தலை ஆசிரிய தலை மிகுதியாகவும் வெண்டலை களித்தலை விரவியும் வரும். அடுத்தது அடி வந்து 3 அடி முதல் எழுதுபவருடைய மனநிலைக்கேற்ப அமையும். அடுத்தது இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு.
உதாரணத்துக்கு இந்த செய்யுள் பாருங்க. திருமழை தலைய இருநிற விசும்பின் விண்ணதிர் தமிழிசை கடுப்ப பண்ணமைந்தவர் தேர் சென்றவாறே. சரி, இந்த செய்யுள் எத்தனை அடிகள் இருக்குது? 3 அடி இருக்குது. அப்போ 3 அடி முதல் எழுதுபவருடைய மனநிலைக்கேற்ப அமையும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஆசிரியப்பாவினுடைய பொது இலக்கணத்தில் வருது. அடுத்தது, இந்த செய்யுளை நீங்கள் சீர் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதில் நிறை நிறை கருவிலம், நிறை நிறை கருவிலம், நிறை நிறை கருவிலம், நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம், நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நேர் புளிமா, நேர் நேர் தேமா, நேர் நேர் தேமா, இந்த மாதிரி வரும். இப்போது இந்த முதல்ல இருக்கிறத பாருங்கள். விலமுன் நிறை வருவது நிறைவொன்றாசிரிய தலை. அடுத்தது, விலமுன் நிறை வருவது நிறையொன்றாசிரிய தலை. விலமுன் நிறை வருவது நிறையொன்றாசிரிய தலை. அடுத்தது இங்கே பாருங்கள். மாமுன் நேர் வருவது நேரொன்றாசிரிய தலை. அடுத்தது, விலமுன் நிறை வருவது நிறையொன்றாசிரிய தலை. அடுத்தது, விலமுன் நிறை வருவது நிறையொன்றாசிரிய தலை. இங்கே மாமுன் நேர் வருவது நேரொன்றாசிரிய தலை. விலமுன் நிறை வருவது நிறையொன்றாசிரிய தலை. மாமுன் நேர் வருவது நேரொன்றாசிரிய தலை. இங்கே மாமுன் நேர் வருவது நேரொன்றிய ஆசிரிய தலை. இவங்க தலையை என்ன கொடுத்துருக்காங்க? ஆசிரிய தலை மிகுதியாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே இந்த செய்யுள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நிறையொன்று ஆசிரிய தலையும் நேரொன்று ஆசிரிய தலையும் வந்திருக்குது. அதனால் இது ஆசிரியப்பாவினுடைய பொது இலக்கணத்தில் இருக்குது. அடுத்தது, ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்யுள் முழுவதுமே பாருங்க, எல்லாமே ஈரசையில் தான் இருக்குது. நிறை நிறை, நிறை நிறை, நிறை நிறை, நிறை நேர், இந்த மாதிரி எல்லாமே ஈரசையில் தான் இருக்குது. காய்ச்சீர் இந்த செய்யுளில் வரல. காய்ச்சீர் வந்தது அப்படின்னா அது 3 ரசை பெற்று வந்திருக்கும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஏகாரத்தில் முடித்தல் சிறப்புன்னு சொல்கிறாங்க. இங்கே கடைசியில் பாருங்கள், வாரே ஏ. அப்போ ஏகாரத்தில் இந்த செய்யுள் முடிவு பெற்றுள்ளது. அதனால் இது என்ன பாவகையை சார்ந்தது? ஆசிரியப்பாவை சார்ந்தது. இந்த ஆசிரியப்பாவில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா 4 வகைகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலை மண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இந்த மாதிரி நீங்கள் திருக்குறள், நாலடியார், சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய செய்யுள்களை எல்லாம் சீர் பிரித்து அது எந்த பாவகையை சார்ந்தது அப்படின்னு பயிற்சி பெற்றீர்களேயானால் நீங்களும் பாக்களை இயற்றலாம். எத்தனை வகையான பாக்கள் இருக்குது? 4 வகை. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, களிப்பா. இந்த வெண்பாவினுடைய ஓசை செப்பல் ஓசைன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த செப்பல் ஓசை எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 பேர் உரையாடுவது போன்ற ஒரு ஓசை தான் இந்த செப்பல் ஓசை. அடுத்தது ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவலோசை. இந்த அகவலோசை எப்படி வரும் அப்படின்னா, ஒருவர் பேசுதல் போன்ற, அதாவது சொற்பொழிவு ஆற்றுவது மாதிரியான ஒரு ஓசை தான் அகவலோசை. அடுத்தது துள்ளல் ஓசை. இந்த துள்ளல் ஓசை அப்படிங்கிறது கன்று துள்ளின மாதிரி சீர்தோறும் துள்ளி வரக்கூடிய ஓசை, அதாவது தாழ்ந்து உயர்ந்து வரக்கூடியது தான் இந்த துள்ளல் ஓசை. அடுத்தது தூங்கலோசை அப்படிங்கிறது சீர்தோறும் துள்ளாது தூங்கி வரும் ஓசை, அதாவது தாழ்ந்தே வரக்கூடிய ஓசை தான் இந்த தூங்கலோசை. யாப்பதிகாரம் அப்படின்ற நூலை எழுதியவர் புலவர் குழந்தை. நன்றி. மீண்டும் ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன்.